Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல polity and economy topics and news last week பார்க்க போறோம். So first list of topics: e-Jagriti platform, National Press Day, Indira Gandhi Peace Prize, lower judiciary litigation pendency and stagnation, digital personal data protection rules 2025. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல டீடைல்டா பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் e-Jagriti பிளாட்ஃபார்ம் இது எதுக்கு நியூஸ்ல இருந்தது சொல்லி பார்த்தா, ஜான்வரியில் லான்ச் பண்ணது e-Jagriti 1.3 lakh கிரீவன்சஸ்னு ரிசால்வ் பண்ணிருக்கு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் e-Jagriti? இட் இஸ் அ கன்சியூமர் கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நேஷன் வைட் கன்சியூமர்ஸ் அவங்களுக்கு இஷ்யூ இருக்கும்போது, ப்ராப்ளம் இருக்கும்போது, கிரீவன்ஸ் இருக்கும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கு, அட்ரஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் e-Jagriti. கம்ப்ளீட்லி டிஜிட்டல், பேப்பர்லெஸ். ஓகேங்களா? ஸோ இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக சிட்டிசன் சென்ட்ரிக்காக, சிட்டிசன் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க வர்ச்சுவல் ஹியரிங் இருக்கும், அங்கேயே ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லெவலில் இருக்குன்னு சொல்கிற அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ எவ்ரிதிங் அண்ட் மல்டிலிங்குவல் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்ட்லி திங்ஸ் வில் ஹேப்பன். அண்ட் என்ஆர்ஐஸும் இது பண்ணலாம். ஸோ குளோபல் அக்சசிபிலிட்டி இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக கிரீவன்ஸ் ரிசால்வ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால டிஸ்போசல் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் we can see hassle free, paperless, we can track it, it is more transparent and it is being more fast, efficient ன்னு சொல்லும்போது what more we want. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, கன்சியூமர் ஜஸ்டிஸ் லாஸ்ட் மைல் வரைக்கும் ரீச் ஆயிட்டு இருக்கு, டெமோக்ரட்டைஸ் ஆயிட்டு இருக்கு, ஆக்சசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ மல்டிலிங்குவல் சப்போர்ட் இருக்கு, which is very good. Next, National Press Day 2025. So National Press Day 16th November அன்னைக்கு Press Council of India establishment மார்க் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. That is, they are observing National Press Day on the day marking the establishment of Press Council of India. அது statutory body, which means Parliament Act கீழே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. எந்த ஆக்டுக்கு கீழே? ப்ரெஸ் கவுன்சில் ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிற பாடி தான் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க என்ன செய்வாங்க? வாட் இஸ் தேர் மேண்டேட்? ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட மேண்டேட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ப்ரெஸ் ஃப்ரீடம்னு ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் ஜேர்னலிசமில் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ப்ரெஸ்ஸுக்கு ஃப்ரீடம் இருக்கணும், அவங்க என்ன வேணாலும் அவங்க பப்ளிஷ் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அட் தி சேம் டைம் அவங்களுக்கும் தேர் ஆர் லிமிட்ஸ். அது கிராஸ் பண்ணி ஜெர்னலிசமோட ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஷுட் நெவர் பி காம்ப்ரமைஸ்ட் அண்ட் தட் லிமிட்ஸ் ஷுட் நெவர் பி கிராஸ்ட். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அட் த சேம் டைம் ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணணும். அண்ட் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது என்கொயர் பண்ணலாம், வார்ன் பண்ணலாம். ஓகே, நியூஸ் பேப்பர்ஸ், ஜெர்னலிஸ்ட் தப்பு பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஜேர்னலிஸ்டிக் கண்டக்ட் எப்படி இருக்கணும்னு சொல்றது ரூல்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் தென் வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால் ப்ரெஸ் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடி அது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் ஃபார் இந்தியான்னு இருந்தது, இப்போ இப்படி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரெஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்டுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ பீரியாடிக்கல்ஸ், பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு ரெகுலேட் பண்ணுறது, டைட்டில்ஸ்னு அலாட் பண்ணுறது எல்லாமே தே வில் பி டேக்கிங் கேர். இங்கேயும் பேப்பர்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ப்ரொசீஜரல் லேப்சஸ் ஏதாவது இருந்தால் கூட டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ் இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ். ஸோ இதில் மிச்சலே பேச்சலெட் சொல்கிறவங்க, சாரி ஃபார் தி ப்ரொனவுன்சியேஷன். ஸோ அவங்க சிலியோட ஃபார்மர் பிரசிடென்ட் அண்ட் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இதில் அண்ட் ஃபார்மர் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்திரா காந்தி ப்ரைஸ் ஃபார் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ப்ரைஸ்? இது
இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட் வந்து அவார்ட் பண்ற ஒரு பிரைஸ் இந்திரா காந்தி மெமரியில. அண்ட் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல கீ ரோல் பிளே பண்ணியிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனுவலி கொடுத்துட்டு இருப்பாங்க. 25 lakh மானிட்டரி ப்ரைஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ சைட்டேஷன். சி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இப்படி கேட்டிருக்காங்க, ஒரு ப்ரைஸ் இருந்தா டஸ் இட் இன்வால்வ் சம் ப்ரைஸ் மணி ஆர் இல்ல சும்மா ஒரு அவார்டா இருக்கா, ஏதாவது ப்ரைஸ் மணி இருக்குன்னு சொல்லி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இது பண்ணுவாங்க. இட் இன்வால்வ்ஸ் மானிட்டரி ப்ரைஸ் ஆஃப் ₹25 lakhs. ஸோ இவங்களுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல, ஜெண்டர் ஜஸ்டிஸ்ல, டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்தன் பண்றதுல, ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் சிலி இருக்கிறதுல, அண்ட் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் சீஃபா இருந்திருக்காங்க. ஸோ ஷி வாஸ் லைக் வெரி ஸ்ட்ராங் லேடி. ஓகே, ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங் கொடுத்துருக்காங்க, இஸ்ரோக்கு கொடுத்துருக்காங்க, யூனிசெஃப்க்கு கொடுத்துருக்காங்க, பிரதம் என்ஜிஓ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லோயர் ஜுடிஷியரியில கேசஸ் வந்து ரொம்ப பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்டாக்னெட் ஆயிருக்குன்னு சொல்லும் போது சி நம்ம இஃப் சம்திங் கோஸ் ராங் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதோட அவங்களுக்கு ஆக்சசிபிளா எது இருக்கும், லோயர் கோர்ட்ஸ் தான் இருக்கும். டோட்டல் கேசஸ்ல மேக்ஸிமம் கேசஸ் வந்து இங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஸ் ரூட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எங்க போவாங்க, they'll be approaching lower courts. அங்க டெலிவரி, ஜஸ்டிஸ் டெலிவரி எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் ஜஸ்டிஸ் டெலிவரிக்கு மேல பப்ளிக் ட்ரஸ்ட் இருக்கும், டிஸ்போசல் ரேட் அதிகமாகும், ஜஸ்டிஸ் டெலிவரி ஸ்ட்ரென்தன் ஆகும், கிராஸ் ரூட் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி ஆகும். அது இல்லைன்னா justice delivery will be at a very high risk in the country. So that should be addressed, in a very keen way. First point of contact அதானங்க எவ்ரிடே லைஃப்ல எஃபெக்ட் ஆகிற கேசஸ் எல்லா கேசஸ் அங்கதானங்க ஃபர்ஸ்ட் போகும். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், பெயில்ஸ், லோக்கல் கிரைம்ஸ், வாட் எவர் இட் மே பி. So 90% of India's judicial burden is handled by lower courts only. ஸோ கிராஸ் ரூட்ஸ்ல அங்கே ஜஸ்டிஸ் டெலிவரி நடக்கணும், ரூல் ஆஃப் லா வேணும், டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் ஆகணும், சோஷியோ எக்கானமிக் கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும்னா லோயர் கோர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எதுக்காக இவ்வளோ லிட்டிகேஷன் வந்து பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னா டிஸ்பியூட்ஸ் ஒன்று வந்து ரொம்ப ரைஸ் ஆயிட்டு இருக்கு, கிரைம்ஸ் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு சால்வ் பண்றோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 கேஸ் வந்துட்டு இருக்குன்னா எப்படி வந்து பர்டன் கம்மியாகும், ஸோ பெண்டன்சி அதிகமாகும். ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸ் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அதை பத்தி அவேர்னஸ் சிட்டிசன்ஸ்க்கு இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, ப்ரொசீஜர் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. கம்பல்சரியா வரணும், ரிஜிட் டாக்குமெண்டேஷன் வேணும், ஃப்ரீக்வெண்டா அட்ஜாயின் பண்றது, அதெல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. வேகன்சி ரேட் ஜாஸ்தியா இருக்கு, நிறைய வேகன்சிஸ் இருக்கு, அது ஃபில் பண்ணணும். ஸோ அதனால என்ன ஆயிட்டு இருக்கு, இருக்கிற ஜட்ஜஸே கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு ஜட்ஜுக்கு மேல ஒர்க் லோட் அதிகமாகிற மாதிரி ஆயிருது. ஸோ ஒரு ஜட்ஜும் 1500 to 2000 கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களாம். பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ அவ்வளோ ஜட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்காங்க, நம்ம ஜட்ஜஸ் அதிகமா ரெக்ரூட் பண்ணணும். ஓகேங்களா, டாக்குமெண்டேஷன்ல இது பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ப்ரொசீஜரல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, இருக்கிறவங்களுக்கு கரெக்டா ட்ரைனிங் இல்லை, அவேர்னஸ் இல்லை, எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ ஆல் திஸ் ஆர் இது. ஸோ நம்ம இப்போ கோர்ட்ஸ் கொண்டு வரோம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், ஃபேமிலி கோர்ட்ஸ், பாக்ஸோ கோர்ட்ஸ்ன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். கிராம நியாயாலயாஸ் ஆக்ட், ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். பட் எனிவேஸ் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலும் இன்னும் நம்மளால ப்ரோக்ரஸ் ஆக முடியல. ப்ரோக்ரஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஜுடிஷியல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், வேகன்சிஸ்னு ஃபில் பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ்ல இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்னு எலிமினேட் பண்ணி அது எஃபிஷியன்ட்டாகவும் ஈஸியாகவும் வர மாதிரி மாற்றணும். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்றது அது எல்லாமே கெப்பாசிட்டி பில்ட் பண்ணி, ஓகே, ஸ்டேட் லிட்டிகெண்டா இருக்கிறது அதெல்லாம் கம்மி பண்ணி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், த வே
திங்ஸ் ஆர் ஹேண்டில்டு வந்து மாத்திட்டு கிராஸ் ரூட் லெவல்ல ஜஸ்டிஸ் டெலிவரின்னு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்பதான் ஜஸ்டிஸ் டெலிவரிக்கு மேல பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 2023ல டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருந்தது. இப்போ ரூல்ஸ் இருக்கிறதுனால டுகெதர் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் சேர்த்து டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன்ல ரொம்ப எஃபிஷியண்டா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இந்தியா டிஜிட்டல் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சுங்க. ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலா எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. ஃபின்டெக், இ கவர்னன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் சர்வீசஸ், இது எல்லாத்துலேயும் திஸ் வாஸ் மோர் எக்ஸ்போனென்ஷியலி எக்ஸ்பெக்ட் பண்றதோட ரொம்ப வந்து இது இருந்தது. ஸோ இப்போ அந்த மாதிரி இது க்ரோ ஆகிட்டே இருக்குன்னு சொல்லும் போது டிஜிட்டல் சர்வீஸ் அதில் நம்ம ரெகுலேட் பண்ணணும்ல, சிட்டிசன்ஸ்னு வந்து பாதுகாக்கணும்ல, ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. ஸோ அது அட்ரஸ் பண்றதுக்காக இந்த ப்ரைவசி, டேட்டான்னு வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, டேட்டா மானிட்டைசேஷன் அதிகமாயிருச்சு, சைபர் கிரைம்ஸ் அதிகமாயிருச்சு, இந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் டிஜிட்டல் சர்வீஸ்னு ப்ரமோட் பண்ணணும். அதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ பர்சனல் டேட்டா மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. அதுக்கு டேட்டான்னு ஹேண்டில் பண்ற ஓகே அவங்களும் நல்லா இருக்கணும், இண்டிவிஜுவல்ஸும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் த்ரூ திஸ் திங். ஸோ கண்டிப்பா தேர் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி அண்ட் கன்சென்ட். நான் ஓகே சொன்னாதான் என்னோட டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ டேட்டா தேவையோ அவ்வளோ டேட்டா மட்டும் தான் கலெக்ட் பண்ணுங்க. மினிமலா கலெக்ட் பண்ணுங்க. யார் வந்து டேட்டான்னு ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க ஃபுடிஷியரிஸ் சொல்லுவோம். யாரோட டேட்டா இண்டிவிஜுவல்ஸ்னு டேட்டா பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். எந்த பிளாட்ஃபார்ம் டேட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோ அந்த பிளாட்ஃபார்ம் டேட்டா ஃபுடிஷியரிஸ், யாரோட டேட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோ அந்த இண்டிவிஜுவல்ஸ்னு டேட்டா பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து எந்த பர்பஸ்க்காக நம்ம டேட்டா கலெக்ட் பண்றாங்களோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க. எப்போ வரைக்கும் வேணுமோ அப்போ வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு வாங்க. அக்கௌண்டபிளா இருக்கணும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஹேண்ட்லிங் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் கொண்டு வரதே சும்மா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொண்டு வரல. சிட்டிசன்ஸோட கமெண்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாங்க, அவங்களோட இன்புட்ஸ் வாங்கினாங்க. சிவில் சொசைட்டிஸ், அகாடமியா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேரோட ஒப்பீனியன் வாங்கி தான் இது வந்து சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச்சாவே இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சிட்டிசன்ஸ் அட் த சேம் டைம் ஸ்மால் என்டர்பிரினர்ஸ், இனோவேட்டர்ஸ்னு ஓவர் பர்டன் பண்ணாம எல்லாமே பேலன்ஸ்டா கொண்டு போகிற மாதிரி இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிளான்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் வரலாம் எல்லாமே தே ஆர் டேக்கிங் கேர். அண்ட் சில்ட்ரனுக்கு கூட எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து இது இருக்கக்கூடாது, பேரண்டல் கன்சென்ட் இருந்தாதான் அந்த டேட்டான்னு வந்து நம்ம இது பண்ண முடியும். இல்லைனா தட் இஸ் மோர் வல்னரபிள், தில் நாட் நோ அண்ட் தில் ஜஸ்ட் கீப் அக்னாலஜிங் இல்லையா? ஸோ அதனால ஹெல்த் கேர், எஜுகேஷன், ரியல் டைம் சேஃப்டி, எசென்ஷியல் சர்வீஸ் ஃபங்க்ஷனிங்க்கு மட்டும்தான் டிலே இல்லாம கொடுக்க முடியும். ஸோ ஆல் திஸ் தே ஆர் டெல்லிங். அண்ட் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா, இது என்னன்னா திஸ் இஸ் அன் டிஜிட்டல் அட்ஜுடிகேட்டரி பாடி. இது என்ன பண்ணணும்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல ஃபைல் பண்ணி ஜாகிருதி மாதிரி இந்த டிஜிட்டல் இதுல கேஸ்னு வந்து டிஜிட்டல் டேஷ்போர்டு மூலியமாவே, மொபைல் ஆப் மூலியமாவே ட்ராக் பண்ணி டிரான்ஸ்பரன்சி இது பண்ணலாம். டிலேஸ் இல்லாம சிட்டிசன் கன்வீனியன்ஸ்ல அது வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது டேட்டா மிஸ்யூஸ் ஆயிட்டு இருக்கு, இந்த கேசஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு போர்டுன்னு வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்க வந்து உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்க அப்பீல் பண்ணணும்னா டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க திருப்பி அந்த கேஸ்னு வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அதுக்கான டெஃபினிஷன் வந்து ரொம்ப ப்ராடா கொடுத்துருக்காங்க. அப்ப அது எல்லாமே நம்மளால எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஆர்டி ஆக்ட்லயும் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் என்னன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு வந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தா கொடுக்காம இருக்கலாம். ஆர் பர்சனல் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேவைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு தேவைன்னா இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலாம், அப்படிதான் இருந்தது. இப்போ அந்த சேஃப்கார்டு எடுத்துட்டாங்க.
ஸோ நிறைய இடத்துல அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் கொடுக்காம டினே பண்ணலாம். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒருவேளை இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களோட இது நம்ம உண்மையாலவே தெரிஞ்சுக்கணும், ட்ராக் பண்ணணும், தப்பு பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ் ஆயிட்டு இருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது இட் வாஸ் மோர் பெட்டர். அண்ட் அந்த பயத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்ற பேர்ல அது ப்ராடரா வச்சுக்கிட்டு நிறைய நம்மளுக்கு தெரியாமவே போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றது ஒரு பெரிய கன்சர்ன். ஓகேங்களா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இ ஜாகிருத்தினா என்னன்னு பாருங்க, கன்சியூமர் கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, ஜுடிஷியரியில எதுக்கு கேசஸ் இவ்வளோ பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்க. மெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ்ல ஃபுடிஷியரினா யாரு, பிரின்சிபல்னா யாரு, ஆர்டிஐ ஆக்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீப் ரிவைசிங், do well, all the very best. Thank you. Have a nice day.